ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் ஈட்டர் மான்வாவோட எபிசோடு 24 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போனா ஒண்டி தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளு ஒரு வித்தியாசமான பவரை அங்கே அவிக்கன் பண்ணியிருப்பான்ல, அங்கே அந்த பவரோடையே பயங்கரமாக சும்மா வெட்டுன்னு வெட்டுறான். அங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. ஏதோ நம்ம லீக்கு அங்கே எல்லாருமே டார்க்னஸ்ல அவனை இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகுது. இல்ல, அவனும் என்ன அந்த மாதிரி நிலைமைக்கு போக விட மாட்டேன். அந்த வேம்பியர் பொண்ணும் ஒரு வித்தியாசமான பவரை அங்க பயன்படுத்துறா. நீ வந்து எல்லையை தாண்டி போயிட்ட, இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு வைக்க போதில்ல, உன்னை அப்படியே துண்டு துண்டா கிழிச்சு போடலான்னு இருக்கேன். இடத்துல அவளோட பவரை வச்சு பயங்கரமா தாக்குறா. அந்த வெப்பம் நம்ம ஹீரோவை நோக்கி பயங்கரமா வருமா. அந்த வெப்ப அந்த ஃபயர் மேல பட்ட உடனே இது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அழிஞ்சு போகுது. எப்படி என்னோட ஸ்பைடர் வெப்ப எப்படி அவனால எரிக்க முடியுது? அந்த இடத்துல ஸ்பைடர் வெப்ப வண்டி இது பண்ணாம அவனோட ஈட்டியை வச்சு பயங்கரமா தாக்குறான். அந்த ஸ்பியரும் ஸ்விங் ஆகி அந்த லேடிய பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. என்னால இன்னமும் நம்ப முடியல, அவன் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனா. என்னால இப்ப அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு லீயோட ஆளுங்களும் அங்க டோட்டமை தேடி தான் வந்திருக்காங்க. ஆனா கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மத்தவங்க கிட்ட நம்ம மீண்டும் சொல்றான், கவலைப்படாதீங்க, நம்ம லீ அவரோட உயிரை குத்து அங்க போராடின்னு இருக்காரு. நம்மளால அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ண முடியும். நம்மளால முடிஞ்ச பவரை வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். இந்த இடத்துல அவங்க டோட்டமை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க கல்லு மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் அந்த டோட்டமே. சீக்கிரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹோலி வெப்பனை வச்சு இதோட கதையை முடிங்க. இன்னும் சொல்றான், நான் வந்து என்னோட ஷீல்டை வச்சு தாக்குறேன், இதுக்கு பின்னாடியே உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க போடுங்க. அதே மாதிரி அவங்க ஷீல்டை வச்சு அந்த டோட்டமை தள்ளுறாங்க. பின்னாடியே அவங்க கிட்ட இருக்கிற ஹோலி ஐட்டம்ஸை வச்சு பயங்கரமா அதை தாக்குறாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட நகர மாதிரியே இல்ல. திடீர்னு அங்க இருக்கிற அந்த போர்ட்டல் வழியா ஒரு மாஸ்டரோட கை பயங்கரமா தாக்குது. ஜஸ்ட் மிஸ். நம்ம முன்னாங்க ஷீல்டு வச்சிருந்தனால அவளுக்கு அவங்களுக்கு பெருசா எதுவும் ஆகல. இடத்துல ஒரு பாஸ் மாஸ்டரா இருக்கிற ஒரு புது கோஸ்ட் ஆர்மர் வந்து அவங்கள பார்த்து பயங்கரமா கத்துது. அந்த இடத்துல இந்த சவுண்டு நம்ம ஹீரோ பக்கமும் கேக்குது. அங்க வேம்பையர் லேடியும் யோசிக்கிறான், இப்ப எனக்கு வேற வழி இல்ல, நானே அந்த டோட்டமா அழிச்ச வேண்டிதான் இவனோட அந்த பசிக் ஸ்டேட் இது வந்து நிக்கும். ஏன்னா இவனுக்கு அது வழியா பவர் கிடைச்சுன்னு இருக்கு. அதனால டோட்டமா நான் அழிச்சிட்டா அந்த பெரிய கோஸ்ட் ஆர்மர் அது இவனை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடும். அதை ஒரு வாய்ப்பை வச்சு ஓட வேண்டியதான். இதனாலேயே டைரக்டா அந்த டோட்டமா உடைக்கணும்னு சொல்லி இந்த கர்ஸ்ட் ஆர்மரை நோக்கி போறா. நான் இப்போ வேற வழியே இல்ல, அவனோட பவரை உடைக்கணும்னா இதுதான் ஒரு வழியே. நான் இங்க இன்னமும் என்ன ஹைலைட்னா, இன்னமும் பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து இருக்கான். இந்த லேடி கிட்ட தான் இப்போ அந்த ஃபீல் நைட் அந்த ஆரோ இருக்கும். அவளோட முழு பவரை வச்சு அங்க ஏவி வர்றா. இது டைரக்டா நம்ம ஹீரோவை நோக்கி வந்து நான் நம்மளே ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா தான் இருக்கான். ஸ்பியரை வச்சு அதை டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். இதனால ஆரோ தனியா போகுது. சைடு அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி ஆரோ எங்க தான் போகுதுன்னு. இந்த ஆரோவும் அந்த லேடியை நோக்கி தான் வருது. பாக்குற அந்த லேடிக்கு புரியல இங்க என்னதான் ஆகுதுன்னு. நான் ஒரு ஃபீல் நைட் இந்த ஆரோ கிட்ட தாக்குற வரைக்கும் இது அதோட டார்கெட்டை மிஸ்ஸே பண்ணாது. அப்புறம் தான் அவளுக்கு புரியுது, அது ஏன்னா நம்ம ஹீரோ பின்னாடியே இருக்கான். அது வந்த வேகத்துல அதோட வயிற்றுலயே ஒரு ஓட்டையை போது தாக்குன இம்பாக்ட்ல அங்க ஒரு புகை மூட்டம் இது. அந்த லேடியோட வயிற்றுல ஒரு பெரிய ஓட்டையும் இருக்கு. அங்க எங்கடா ஆரோன்னு பார்த்தா நம்ம ஹீரோட நெஞ்சு கிட்ட இருக்கு. வேலை அவனோட மெட்டலை அவன் ஸ்டீல் ஆக்கிட்டனால அவனுக்கு எதுவுமே ஆகல. ஹேய், நீ உண்மையை சொன்னா உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். ஏன்னா நீ வந்து என்ன அந்த டோட்டமா உடைக்க விட்டுருக்கணும். ஆனா அவளுக்கும் அவன் என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. இந்த வேம்பையர்காரியோட ஒரு விதமான ஆர்னமெண்ட் அதை அவன் எத்துக்கிறான். ஏய், நீ பண்றது எதுவும் சரியில்லடா. மாதிரி கடைசியில உன்னோட காம்ராட்டாலேயே நீ சாக போற. அதுக்கப்புறம் நீ எந்த விதமான மூஞ்ச வைப்பன்னு நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன். ஆனா அதெல்லாம் அவளுக்கும் கண்டுக்காம வேறவ ஹோலி பவரால சார்ஜ் பண்ணி அதோட நெஞ்சிலே குத்துறான். அதனால அதோட உடம்பு பயங்கரமா எரியுது. நான் வந்து சாகலாம், ஆனா கண்டிப்பா நரகத்துல இருந்து உன்னை பாத்துக்கின்னு இருப்பேன். உன்னோட அந்த நம்பிக்கையில்லாத எண்டிங் அது வந்து கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அப்படியோ இது சாக தான் போகுது. இதுக்கு தேவையில்லாத வேலை. அங்க ஃபயர்னாலேயே அந்த வேம்பையர் லேடியோட கதையும் முடியுது. நம்ம லீ அவ சொன்னதை அவளைக்கும் கண்டுக்கல. எத்தல ஏதோ நம்ம லீய மத்தவங்க தான் காப்பாத்தின மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. சைடு பாருக்கு மின்னு அவங்கள அந்த டோட்டமை எப்படியோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அங்க டோட்டம் டெஸ்ட்ராய் ஆனனாலேயே நம்ம ஹீரோட அந்த ஃபார்மும் போகுது. நீ சொல்லலாம் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து என்ன விட்டுருவாங்கன்னு. ஆனா உண்மையை சொன்னா அது ஒன்னும் உண்மை இல்ல. அவங்க வந்து என்ன காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நானும் அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வந்து அவன் கிட்ட இருக்கிற அந்த ஐட்டமை முழுங்குறான். மத்தவங்களும் கத்தி கேக்குறாங்க, அட சர்ஜன் லீ உங்களுக்கு எதுவுமே ஆகல, நீங்க வந்து ஓகே தானே? இந்த மாதிரி ஓகே தான், மத்தவங்களோட
அவனோட நிலைமெல்லாம் என்ன, பார்க்க ஒண்ணுமே ஆகல. அதே மாதிரி நம்ம மின்னு ஷீல்டை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணனால லைட்டா அவனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, மற்றபடி எதுவும் இல்ல. அங்க நம்ம லீ ஒரு ஐட்டம் முழுங்கிருப்பால, அதனால அவனுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நீங்க ஃபாலன் ஏஞ்சலா இருக்கிற கிகோரி ஐட்டம் அதை வந்து முழுங்கிருக்கிறீங்க, கூடிய சீக்கிரத்துல அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காட்டும். அந்த எஃபெக்ட்ஸ் அது வந்து அன்னோனா இருக்கு. அங்க மத்தவங்க கிட்ட அவன் சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே ஒண்ணு சேருங்க, சீக்கிரமா அதோட கூரை அழிச்சவனும் அந்த மாஸ்டர் இன்னமும் அவைக்கனாதான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோட வாயிலிருந்து ரத்தமா ஊத்துது. அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோட பேசிக் ஸ்டேட் தான். அதே மாதிரி நம்ம ஹீரோ நிறையவே மானா டேங்க பயன்படுத்திருப்பான். சர்ஜன்லி உங்களுக்கு எதுவுமே ஆகல, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் வந்து ரொம்ப என்ன புஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னமும் அந்த பாஸ் மாஸ்டர் இருக்கு, அதை நம்ம கொண்டாகணும். டீமோட நிலைமையும் மோசமா இருக்கு, இவனோட நிலைமையும் மோசமா இருக்கு. அதனால டீமை காப்பாத்தணும்னு சொல்லி அவனே அங்க போட்டி போலான்னு போறான். அந்த மாஸ்டரும் இவனை பார்த்து தாக்குவது. அங்க அவனுடைய இன்டாமினேட்டபிள் ஸ்டீல் பாடியை ஆக்டிவேட் பண்றான். ஆனா சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல அது ஆக்டிவேட்டே ஆகல. இதை பாக்குறவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன அட்டாக் ரொம்ப கிட்ட வந்துச்சு, இதுக்கு மேலேயும் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்ஸும் கீழே பட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, அங்க என்னதான் ஆச்சுன்னு. ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே ஆகல. ஏன்னா திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல டைகர் அந்த மாஸ்டரை தாக்கி இருக்கு. டைகரை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த டைகரும் அதோட கதையை முடிக்குது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது, அந்த டைகர் இருக்குல்ல, அது வந்து நம்ம பேத்தலியனோட பெட்டு தான். நம்ம பேத்தலியனும் அங்க சீனா வந்து கேக்குறாரு, ஆமா எல்லாருமே இங்க சேஃப் தானே. நம்ம ஹீரோவும் டக்குன்னு அங்க டெவிலோட மெட்டலை அதுல இருந்து எடுக்கிறான். அதை யோசிக்காம சாப்பிட்டுறான். அதனால இவனோட பவர் இன்னமும் அதிகரிக்கும். இடத்துல பேத்தலியனும் வந்து இன்ஃபர்மேஷனை கேக்குறாரு, என்ன ஆச்சுன்னு. அங்க இன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்கறான். 5 பேரை தாக்க வந்தாங்க, 5ல 4 பேரை நம்ம கொன்னாச்சு. இருக்க ஒரு லேடி வேம்பைரை நம்ம புடிச்சு வச்சிருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த வால்ல நம்ம நிறைய சோல்ஜர்ஸை இழந்துட்டோம். பேத்தலியனும் சொல்றாரு, நான் சுத்தமா எதிர்பார்க்கல எல்லா வெப்பனையும் நீ பயன்படுத்துவேன்னு. அங்க லீயும் சொல்றான், டோட்டலா 6 அவர் 37 மிச்சம் ஆச்சு, வார முடிக்கிறதுக்கு இங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே நான் கொன்னுட்டேன். இது கேட்கும் போது நம்ம பேத்தலியனுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு ஸ்மைல அப்படியே மறைக்கிறாரு. இடத்துல காலையில ஆகுற மாதிரி ஆகுது. அங்க இருக்கிற சோல்ஜருக்கு ஒண்ணுமே புரியல. காலையில ஆகுற மாதிரி ஆகுது, ஆனா காலையில ஆகல. ஏன் இன்னமும் ஸ்கை வந்து டார்க்கா இருக்கு. பேத்தலியன் கமாண்டர் ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். அப்புறம் தான் நம்ம லீ உண்மையை உடைக்கிறான். என்ன விஷயம்னா, இன்னொரு விஷயத்த நான் ரிப்போர்ட் பண்ணல. என்ன விஷயம்னா, நான் சண்டை போடும் போதே இடத்துல நிறையவே கேட் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதனால ஒரு பெரிய வேவ் வரப்போகுது, அதாவது 4th வேவ். சிம்பிளா சொன்னா, இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் அழிக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு இல்ல. இந்த கேட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த 4th வேவ் இருக்குல்ல, இதனால இந்த உலகத்தையே அவங்களால அழிக்க முடியும். அதாவது இந்த ஹியூமனிட்டி ரொம்ப பயந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இப்போ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சியோல ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவுதான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. கேக்குறாங்க இருக்கிற ஒருத்தங்களும் ஷாக் ஆகுறாங்க. அங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியல. அங்க பேத்தலியனும் மத்தவங்களுக்கு அசம்பிள் ஆக சொல்றாரு. நம்ம லீய காட்டுறாங்க. நம்ம லீயால சரியா நிக்க கூட முடியல, அவனோட உடம்பு அப்படி ஷேக் ஆகுது. நம்ம லீக்கு அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க அந்த டெவில் மெட்டில அப்சர்வ் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களோட நர்வஸ் சிஸ்டம் லெவல் 1ல இருக்கு, சிக்னல் கோர் பில்ட் ஆயின்னு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுனா, இந்த ப்ராசஸ்ல உங்களோட பாடி பயங்கர பெயினா அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட கரண்டான ஸ்டேட்ல இந்த விஷயத்தை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்படின்னு அந்த வார்னிங்ல போட்டிருக்கோம். சொல்லி வாய முல்ல, அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அங்கேயே மயங்க போறான். லீ நீங்க ஓகே தானே? லீயால அங்க ஏந்திக்கவே முடியல, அவனோட நிலைமை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அங்க லீ மயங்கி போனதுல அவனுக்கு ஒரு விஷயம் வருது. டீம் லீடர் லீ, நீங்க சொல்றது உண்மைதானா? 5வது வேவ் அது என்ன சிங்கப்பூர்லயே ஸ்டார்ட் ஆகுது? ஆமா, இந்த மாதிரி நான் சொல்றது உண்மைதான். இது சர்ப்ரைசிங்லி ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இது வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேவ் அது கலிபோர்னியால ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் வேவ் அது ஷெங்காயில ஸ்டார்ட் ஆச்சு. தேர்ட் வேவ் அது பெர்லின்ல ஸ்டார்ட் ஆச்சு. 4th வேவ் இது சியோல அங்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஃப்ரீக்வன்ஸா இது வந்து 3 மாசத்துக்கு அப்படி இது ஆரம்பிச்சுனே இருக்கு ஒரு முறையும். அதனால இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. இதெல்லாம் ஓகே தான், ஆனா நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஏன்னா இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும். அந்த வில்லன்ஸ் அவங்க வந்து நம்மளோட வழியை பிளாக் பண்ணுவாங்க. அதே டைம்ல இப்போ நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட்டும் இல்ல, சப்ளைஸும் இல்ல அந்த அளவுக்கு. ஆமா, இந்த மாதிரி நீ சொல்றது உண்மைதான். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அவங்க கிட்ட இப்போ பவரான வெப்பனும் இருக்கலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாரு, நம்ம கிட்டயும் ஒரு பயங்கரமான மித்திகல் கிரேல இருக்க ஒரு ஐட்டம் இருக்கு. நம்ம கிட்ட மிஸ்டல்னு ஒரு ஐட்டம் இருக்கு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ஏன்னா அவங்க ஒண்டி இல்லைன்னா இந்த ஐட்டம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா நிறைய பேரு அதனால இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணமும் அந்த பயங்கரமான வில்லன்ஸ் தான். நம்ம ஹீரோ யார பத்தி சொல்றேன்னா, அந்த பாய்சனஸான பக்கோட ஒரு லேடி இருக்கும்ல, அது அந்த நெக்ரோமன்சர். அதுக்கும் மேல நம்ம ஹீரோவை கொன்ன அந்த ஆளு, எல்லாருமே ஒரு கும்பல். இவங்கள பத்தி தான் நம்ம ஹீரோ பேசுறானே. இந்த வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இவங்க வேணும்ட்டே தான் இந்த வேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வழியா ஹியூமன்ஸை அழிக்கிற மூலமா அவங்களுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். அதே டைம்ல அவங்களால நிறையவே ரிவார்டையும் ஐட்டம்ஸையும் கேதர்
பண்ண முடியும், ஸ்ட்ராங்காவும் மாற முடியும். அதுக்காகவே அவங்க அப்படி பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி இப்படி ஒன்னும் நம்ம நடக்க விட போதில்ல. நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணணும்னு. ஏன்னா நம்ம ஒன்னும் ஓடி போய் ஒளிய போதில்ல, நம்ம அவங்கள எதிர்த்து சண்டை போட போறோம். நான் இந்த வாட்டி நம்ம தனியா இல்ல, நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கும். அதனால நம்ம தான் இந்த ஹியூமனிட்டியை அந்த வில்லன்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும். இதுக்கப்புறம் வெளியில இருக்க சீனை காட்டுறாங்க. வெளியில ஒட்டியோட ஏதோ ஒரு வித்தியாசமான பர்சன் வரா. மத்தவங்களும் சொல்றாங்க நகராத, அப்படி நீ மூவ் பண்ணனா அவ்வளவுதான், நாங்க தாக்கிடுவோம். அட மை ஃப்ரெண்ட், இந்த மாதிரி நான் ஒன்னும் தாக்குறதுக்கு வரல. அங்க இதை பார்த்தோன்னே நம்ம யுன்ஹா அங்க ரிப்போர்ட் பண்றா. ஆமா இங்க என்னதான் போயின்னு இருக்கு லீ, நீ சொன்ன இந்த மாதிரி நம்மள தாண்டி வேற யாரையுமே நீ உள்ள கொண்டு வர மாட்டேன்னு. ஏன்னா இப்ப டைம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாதிரி டைம்லயும் நீ ஒரு அவுட் சைடரை உள்ள கொண்டு வந்திருக்க. நம்மளால இதை பண்ண முடியாது உனக்கு தெரியும்ல. நீ கவலைப்படாத, இப்போ நம்மளுக்கு நம்பிக்கையான ஆளுங்க தேவை. ஏன்னா இந்த டைம்ல நம்மளோட லைஃப் அது ரொம்ப ரிஸ்க்ல இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்மளால தனியா எதுவும் பண்ண முடியாது. அவன மாதிரி நம்பிக்கையான ஆளுங்க நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பர்சனும் வரான். இப்பதான் அவனோட முகத்தையே காட்டுறாங்க. இது வேற யாரும் இல்ல, அந்த கார்டன் அவனே தான். இவன் தான் நம்ம ஹீரோவை பாஸ்ட் லைஃப்ல கொண்டு இருப்பான். இப்ப நடக்கிற விஷயமும் பாஸ்ட் தான். இப்பதான் நம்ம கார்டன் எப்படி நம்ம ஹீரோவை கொண்டா அந்த ஸ்டோரியே தெரிய போகுது. சோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நெக்ரோமேன்சரும் வரப்போறான். போக போக இன்னமும் சூப்பரா போகும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.